ஹலோ யூவர்ஸ். ஹிட்லர் கடந்த ஏப்ரல் 30, 1945 அப்போ இறந்து போனதா வரலாறு சொல்லுது. வழக்கமாக யாராவது இறந்து போயிட்டா அவங்களோட பாடியை புதைக்கவோ இல்லை எரிக்கவோ தான் செய்வாங்க. ஆனால் ஹிட்லருக்கு எந்த ஒரு இடத்துலையும் கல்லறை இல்லாதது மாத்திரம் இல்லாமல் அவரோட பாடியை எரிச்சதுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இந்த ஒரு நிலையில தான் நம்மளுக்கு ஹிட்லரோட பாடிக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்புது. கடந்த 1945 நாசி ஜெர்மனி 2ஆம் உலகப் போரில் தோக்குற நிலைமையில் இருந்துச்சு. சோவியத் யூனியன் கிழக்கு திசையிலேருந்து தாக்க ஆரம்பித்து போலாண்டை அவங்க கைப்பற்ற நிலையில் பிரிட்டன் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸை கொண்ட ஆலைட் ஃபோர்ஸ் மேற்கு திசையிலேருந்து தாக்க ஆரம்பித்தாங்க. இரண்டு பக்கத்துலேருந்தும் தாக்குதல் நடக்க ஆரம்பித்ததுனால தப்பிக்க வழி இல்லாத ஹிட்லர் அவரோட தோல்வி நெருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெர்லினில் இருக்கிற அண்டர் கிரவுண்ட் பங்கரில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. சோவியத் படை நெருங்க ஹிட்லரோட படை தளபதிகள் கூட அவரோட ஆர்டர்ஸை நிராகரிக்க தொடங்கிட்டாங்க. அவ்வளோ ஏன், ஹிட்லரோட ரைட் ஹேண்டாக கருதப்படுற ஹிம்லர் கூட ஹிட்லருக்கு தெரியாமல் ஆலைட் ஃபோர்ஸஸ் கூட அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹிட்லர் அவரோட எதிரிங்க கிட்ட உயிரோட மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அவரோட கடைசி முடிவை எடுக்க தொடங்கினார். கடந்த ஏப்ரல் 30, 1945 அன்னைக்கு ஹிட்லரும் ஈவா பிரானும் அவங்களுக்கு நம்பிக்கை கூறியவங்களை கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு அந்த பங்கரில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்த நிலையில் ஈவா பிரான் அந்த பாய்சன் கேப்சூலை சாப்பிட்டது மாத்திரம் இல்லாமல் ஹிட்லர் அவரோட தலையில் ஒரு துப்பாக்கியை வச்சு தன்னைத்தானே சுட்டுக்கிட்ட காரணத்தினால 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டைட்டிலுக்கு மேலே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள்.